ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பாட்டில் வச்சு தான் பாட்டில் ஆர்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலான பாட்டில் ஆர்ட் மாதிரி இல்லாமல் ஒரு மெமரபிள் ப்ரெசன்ட் மாதிரி இதை நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம அதில் பேஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெச் ஃபிலிம் ரோலில் எடுத்து நம்ம அது மேலே ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபிலிம் ரோல் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் டேப்பே யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இது அந்த ஃபோட்டோஸோட லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் லேட்டர் நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேபி டஸ்ட்டு இல்லை ஏதாச்சும் ஆனிச்சுன்னா வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ்க்கு எதுவும் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபிலிம் ரோல் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா நான் டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைட்லேயுமே நம்ம அதே மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிஷ்யூவை வாட்டர் அண்ட் க்ளூ மிக்ஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹோம்மேட் க்ளே கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் இங்கே மோல்டட் க்ளே தான் யூஸ் பண்ணுறேன். தென் நான் இன்றைக்கி ஃப்ளவர்ஸு லீவ்ஸ் அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் க்ளே மோல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் மோல்ட்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம கையால் கூட நம்மளாவே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் டைம் கன்சம்ஷனுக்காக நான் இங்கே க்ளே மோல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 சைட்ஸ்லையுமே நம்ம அதே மாதிரி டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட இதை அப்படியே விட்டாச்சு. இப்போ ஒயிட் அக்ரிலிக் வச்சு நம்ம ஃபுல்லாக அதை கலர் பண்ணிக்கலாம். இல்லை ஜெஸோ இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஒயிட் அக்ரிலிக் பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் எந்த கலர் கொடுத்தாலுமே நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒயிட் கலர் கொடுக்கறது நல்லது. இப்போ இதுவும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நான் டேல் ப்ளூ யூஸ் பண்ணுறேன், இல்லைனா லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரே கலரை ஃபுல் பாட்டிலுக்கும் கொடுக்காம நம்ம டார்க் அண்ட் லைட் கலரை பிளெண்ட் பண்ணி கொடுத்தோன்னா அது இன்னும் வேறு லெவல் எஃபெக்ட் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம அதை மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த ப்ளூ கலரை நம்ம என்டையர் பாட்டிலும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செரூலியன் ப்ளூ யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளூ இல்லாதவங்க ராயல் ப்ளூவை லைட் ப்ளூவோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ பாட்டம் அண்ட் டாப்பில் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃப்ளாஸ்க்கு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். எல்லோ மட்டுமே கொடுக்காம ஆரஞ்சு வச்சு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி ஃப்ளாஸுக்கு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஆரஞ்சு ஃப்ளாஸ்க்கு ரெட் வச்சு, பிங்க் ஃப்ளாருக்கு ரெட் வச்சு அதை மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். சப்போஸ் நம்ம பண்ணும்போது நம்ம ஃபோட்டோஸில் பட்டுடுச்சுன்னா அதுக்கு நம்ம ப்ரெஷ்ஷில் வாட்டர் வச்சு நம்ம அப்படியே இது க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி லேயர்ஸ் போட்டனால இப்போ ப்ராப்ளம் இருக்காது.
நெக்ஸ்ட்டு லீவ்ஸ்க்கு ஒரே கலராக கொடுக்காம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீன் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் பார்க்கும்போது. அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீன் கலர் இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற க்ரீனோட எல்லோ நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா ஒரு க்ரீன் கிடைக்கும், ஒயிட் ஆட் பண்ணோன்னா ஒரு க்ரீன் கிடைக்கும், லைட்டாக பிளாக் ஆட் பண்ணால் நல்லா டார்க் கலர் கிடைக்கும். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரியே நம்ம 2 சைட்ஸ்லையுமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸாக நம்ம கொஞ்சோண்டு மெட்டாலிக் கோல்டு எடுத்து நம்ம கொடுத்த கலர்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதுமாதிரி அப்ளை பண்ணோன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இட் வில் கிவ் சம் குட் எஃபெக்ட் டு அவர் ஆர்ட். இப்போ நம்மளோட அழகான பாட்டில் ஆர்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோன்னா இது ஒரு மோஸ்ட் மெமரபிள் கிஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் லைக்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. See you all in our next video with a new idea. Bye.